வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஊருக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பஞ்சாயத்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் மேக்ஸ் கிளாஸ்ல போய் உட்கார்ந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டா நான் இருக்க போறது. அல்ஜிப்ராவா ட்ரிக்னாமெட்ரியா? I need problems. எனக்கெல்லாம் பிரியாணினா பீஸ் தான் வேணும். அது இருந்தா தான் நான் சாப்பிடுவேன். அந்த பீஸ் இல்லைங்க, இது பீஸ் ப்ரோ. அந்த பீஸ் அது வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரஜினி முருகன் படம் வரும்போது அந்த பாட்டி ஒன்று பட்டயத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டியோட டைலாக போட்டு மேட்ச் பண்ணி விட்டாங்க. மை லைஃப் மை ரூல் பே. அதேதான். ஓகே, ஐயோ என்னையா இது அப்படின்னா, பாட்டி சொல்ற மாதிரி ஸ்வாகாம், பாட்டியோட ஸ்வாகு. அவங்க சொல்றாங்க மை லைஃப் மை ரூல் பே அப்படின்னு. ஏன் வீட்டுக்கு லேட்டா வர அப்படின்னா, மை லைஃப் மை ரூல். சரி, வெளியில எல்லா இடத்துலயும் இதை போட்டுட்டு சுத்தினாங்க ப்ரோ. நீங்க வேற எங்க போனாலும் அப்பா வந்து ஏதாவது கேள்வி கேட்பாரு, பையன் ஒண்ணு மை லைஃப் மை ரூல். ஏய் ஏன்னா இது அது வந்து அப்போ ஒரு ட்ரெண்ட்ல இருந்தது. இந்த மை லைஃப் மை டாட்ஸ் ரோட் இது மாதிரி எல்லாம் ஓட்டிட்டு பைத்தியக்காரனா வண்டியில ஓட்டிட்டு போய் லாரிக்குள்ள போயிரு. அது எங்க டாடோட லாரி தான். ஐயோ ஐயோ, பரமசிவம் எப்படி இருக்கு, நேரா உள்ள போயிரு. லாரிக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் வண்டி மட்டும் வெளியில வந்துரும். இவன் இருக்க மாட்டான், உள்ள இருப்பான். அவன் வண்டி க்ளீன் பண்ணிட்டு இருப்பான், இதெல்லாம் லாரியை க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். சரிங்க, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுங்க. எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பிராண்ட்ஸுமே முன் வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களோட அபிஷியல் செல்லர்ஸ் யாரு, அமேசான் பிளிப்கார்ட்ல யார் செல்லர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இப்ப அமேசான்ல வந்து அன்பாக்ஸ்டு ப்ராடக்ட்ஸ், யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த நத்திங் போன்லாம் வித்துட்டு இருந்தாங்க பாருங்க. ஃபோன் 3 50,000 40,000 ரூபாய்க்கு வாங்கலாமான்னு வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் தான் இங்க இருக்கேன் ப்ரோ. நான் கடந்த ஒரு 3 வருஷமா விற்கிறேன் ப்ரோ. அதுவுமே 3 வருஷமா நான் கத்திக்கிட்டு இருக்கேன். 3 வருஷமா அமேசான்ல வருது. அமேசான்ல பிக்சல் மட்டும் இல்ல, இப்ப ஏதோ ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகுதான். ஆமா, வாங்குறது இருந்தா ஃளைட் இப்பயே வாங்கிக்கோங்கன்னு வருது. ஹுவாவே எல்லாம் வித்துட்டு இருந்தான் ப்ரோ. ஃளைட்டே விக்கிறான் ப்ரோ. பிரைவேட் ஜெட் வேணுமா அப்படின்னு வருது. டேய் எப்ப வாங்குறீங்க? அதான் வாங்கிரலாம்னு தான் இருக்கு. நம்ம விக்கி வாங்கி தரேன்னா அவ்வளவுதான், அவனதான் இழுத்து விடணும் எல்லா இடத்துலயும். சரி, அதான் இவங்க என்னன்னா இஷ்டத்துக்கு எதையா வித்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இங்க துபாயில எல்லாம் திடீர்னு அந்த தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஏதாவது நடக்கும்ல, அப்ப ஏதாவது பொட்டியெல்லாம் லிப்ட் கொண்டாந்து இங்க வித்துட்டு போயிருவாங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். ஷிப்மெண்ட் அரைவ்டு. ஆமா, இந்தியால இருக்காங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, ஷாமி என்ன சொல்லியிருக்காங்களான்னா, இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், சூஸ் ஒரிஜினல் அண்ட் பி அஷ்யூர்ட் அப்படின்னு போட்டு, products purchased from these authorized sellers on Amazon and Flipkart will ensure that you get original products. Yes. Products purchased from non-authorized sellers may be activated, pre-used, refurbished or even counterfeit being sold as new or இதுதான் இப்போ நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் சொன்னாங்க பாத்தீங்களா, டெமோ ஃபோன் தான் ப்ரோ வாங்கினேன், உள்ள வேலையை பார்த்து விட்டுருக்காங்க, 3 மாசத்துல செத்து போச்சு. ஸோ அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சொல்ல மாட்டாங்க அதெல்லாம். ஆமா, this would affect the after sales service and limit the warranty of such products as per the applicable. ஏன்னா பிராண்ட் ஹெல்ப் பண்ணாது. ஏன் நீங்க எங்க சப்போர்ட் இல்லாத ஆள்ட்ட வாங்கணும்னு கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் இவங்க ஏன் பண்றாங்கன்னா, ரீசெண்டா நிறைய பிரச்சனை நடந்தனாலே வந்து ஃபிளிப்கார்ட்ல வித்துட்டு இருக்காங்க. அவன் செல்லரே கிடையாதுங்க. அதே மாதிரி பிக்சலும் நத்திங்கும் இதுல அமேசான்ல வித்துட்டு இருக்கான். இன்னொரு கொத்து பாத்தீங்களா, இது இப்ப இல்ல, OnePlus 3T இருக்குல்ல, 3T வந்த புதுசுல வந்து பிக் பில்லியன் டேஸ் வந்து பயங்கர, அந்த டைம்லயே பிளிப்கார்ட் பயங்கரம். அமேசான் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா OnePlus 3T பிக் பில்லியன் டேஸ் 4 நாள்ல வரப்போகுதுன்னா இன்னைக்கே பேனர்ல போடுறான். டேய் நீ அபிஷியல் செல்லரே கிடையாதுன்னா, இவன் அந்த டெலிவரும் ஆயிடுச்சு. எப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கு இவன் 20,000 ரூபாய்க்கு வித்தான். 20,000 18,000 விற்கிறான். ஆக்சுவல் பிரைஸ் 28K. எப்பறம் இந்த பிரைஸ் விற்க முடியுதுன்னு பார்த்தா, அங்க வாங்கினாங்கல்ல ஒரு சிலர், அவங்களாம் அப்போ வந்து ட்விட்டர்ல போட்டோ போடுறாங்க. என்னன்னா, யோ இவன் ஆல்ரெடி அமேசான்ல தான் வாங்கியிருக்கான், பிளிப்கார்ட்டே அமேசான்ல வாங்கி இங்க விற்கிறான். அப்ப அவங்க லாஸ்ட் முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ண போனா லாஸ்ட் அப்படின்னா ப்ரோ, வாங்கிட்டு புதுசா சீல் எல்லாம் கட் பண்ணாம வச்சுக்கிட்டு இப்போ இங்க வாங்க போறவங்களுக்கு அப்படியே கொடுத்து அனுப்பிடுறான்னு வச்சுக்கோங்க. இது ஆனா அவன் ப்ரீ ஒன்ட் மாதிரி தான், ஆனா சீல் பிக்கல. ஃபேக்ட் என்னன்னா, பிளிப்கார்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, வித்ததே மொத்தம் ஒரு 10 யூனிட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைப்போம் 10,000 யூனிட் வித்திருப்பான், 10 லட்சம் யூனிட் வித்திருப்பான்னு. ஏன்னா 18,000க்கு OnePlusனா அப்போ OnePlus சம கிரேஸ். OnePlus 3T 18,000. அது இப்ப யோசிச்சு பாருங்க, OnePlus 3T 18,000 ஒண்ணு மக்கள் வந்து பிளிப்கார்ட்டுக்குள்ள வந்து உளறாங்க. மொத்தமே 10 தான்னாலும் இதை வாங்க வந்தா வேற ஏதாவது வாங்கிட்டு போவான்ல. ஸோ அட்ராக்ட் பண்ற புலியா ட்ரை பண்ணாங்க. செம்ம ஹிட் ஆயிடுச்சு கான்செப்ட். சரி, இப்போ மொத்தம் வந்து ஷாமி என்ன சொல்றாங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் ஆத்தரைஸ் செல்லர் டு பர்ச்சேஸ் ஒரிஜினல் ஷாமி ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க பாத்துக்கோங்க. இமேஜ் பார்த்தாலே தெரியும். ஸ்மார்ட் போன் வாங்குறதா இருந்தா தர்ஷிதா மொபைல்ஸ் அண்ட் கிரீன் மொபைல்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஷாமிக்கு சப்போர்ட் பண்றாங்க. டேப்லெட்ஸ் வாங்குறதா இருந்தா கிளிக்டெக் ரீட்டைலும், ஸ்மார்ட் டிவிஸ் வாங்குறதா இருந்தா டான்டெக் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க கிட்ட தான் வாங்கணுமா. ஆக்சசரிஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா இருந்தா கிளிக்டெக் ரீட்டைல், குக் ப்ளூ ரீட்டைல், அப்புறம் கேகே ஓவர்சீஸ் கோஆபரேஷன்ஸ் அண்ட் ரீட்டைல்ஸ், இதெல்லாம் தான் அமேசான்ல இருக்காங்க. அமேசான் தான் ஆக்சுவலா வந்து ஷாமியோட ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்பாங்க. பிளிப்கார்ட் பக்கம் வந்தா போக்கோ இதெல்லாம் விற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போக்கோல ஸ்மார்ட் போன்ஸ் வாங்குற, இது பிளிப்கார்ட்ல ஸ்மார்ட் போன் வாங்குறதா இருந்தா
மித்தன் என்னது மைதன் குளோரியா ஆமா மித்தன் குளோரின்னு போட்டிருக்கு சரியா அண்ட் அஷ்னவ் நான் மித்தாலஜின்னு படிக்க போயிட்டேன் ஐஷ்னவ் ஆமா ஏன்டா இப்பெல்லாம் பேர் வைக்கிறீங்க சரி ஆக்சசரிஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ட்ரெஷர் இவிஇ ரீட்டைலர் ரீட்டைல் நெட்டு ஆம்னிடெக் ரீட்டைல் அண்ட் எம்டைல் மோடிகாம் மிட்டால் மோடிகாமா எப்பா இல்ல ப்ரோ இவன் ஒரு ஆளு பிளிப்கார்ட் நீ இந்த மாதிரி வால்மார்ட் வந்து அங்க எங்கேயோ ஒரு தெருவுல இருக்குங்கிறதுக்காக அந்த பேர்ல ரீட்டைல் நெட்டும் ஆம்னிடெக் ரீட்டைல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெகுலரா இதுல இருக்கிற எல்லா நேமும் பாத்துருக்கேன் ப்ரோ அமேசான்ல இருக்கிற மொபைல்ஸ் தான் எல்லா போனுமே விக்கிறாங்க இப்போ இவனுங்க பண்ற அளப்புறம் என்னால தாங்கவே முடியல என்னைக்காவது ஒரு நாள் அருவாள் எடுத்து வீச வேண்டியது காண்டா இருக்கு ஆமா சரி அடுத்து வந்து யாருன்னா ரியல்மி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களும் போட்டிருக்காங்க சரியா என்னென்ன வாங்கணும் யாரு செல்லர் அப்படின்னு சாம்சங்கும் பாத்தீங்கன்னா ஏன்னா சாம்சங் நிறைய பேர் வாங்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செல்ல சாம்சங்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் நம்ம முதல்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த S24 அல்ட்ரா அண்டர் 70K கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ 8ஆம் தேதி இன்னைக்கே லைவ் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க 10,000 கார்டு ஆஃபர் ஸோ உங்களுக்கு 69,999 கிடைக்குது S24 அல்ட்ரா இப்போ போட்டிருக்கேன் பாருங்க சாம்சங் வந்து தெளிவாக நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸோட வந்துருச்சு அவங்க என்னடா கிளிக்டெக் ரீட்டைல் STPL எக்ஸ்க்ளூசிவ் எனக்கு எப்படின்னா அமேசான்ல உள்ள நேம் டக்குன்னு படிக்க முடியுது பிளிப்கார்ட்ல இருக்குது என்னடா பேர் இதெல்லாம் ட்ரூகாம் ரீட்டைல் ஓகே அந்த மித்தன் க்ளோரி ரீட்டைல் BTPLD ஃபிளாஷ் ஸ்டார் காமர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாம் மொபைல்ஸ் விற்கிறாங்க கியர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ் இண்டியா SV பெரிபரல்ஸ் யூனிக் கிளிக் அப்போ சாம்சங்க்கு விற்கிறவங்க பேர்லாம் கூட கொஞ்சம் டீசெண்டா இருக்கு ப்ரோ டேப்ஸ் அண்ட் நோட்ஸ் வாங்கணும்னா இந்தியா ஃபிளாஷ் மார்ட் ரீட்டைல் நெட் டேய் ஒன்றுல பேர்லாம் நல்லா இருக்கேடா சாம்சங் மட்டும் நல்ல பேர் இதுவே ரியல்மிக்கு போனா என்னடானா ஏதோ சிடி விற்கிற பேர்லாம் படிச்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்ட்டு பேர் நல்ல பேர் இருக்கு அவன் மட்டும் எடுத்திருக்கான் ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே அடுத்தடுத்து இனிமே பேர் போட ஆரம்பிப்பாங்க நம்ம இனிமே இந்த செல்லரை வெரிஃபை பண்ணி வாங்குறது சேஃபா நீங்க இதை வச்சுக்கோங்க சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்தா இதை தெரிஞ்சுட்டு இதை பார்த்துட்டு அந்த செல்லரா மட்டும் வாங்க ஏன்னா ஒரே ப்ராடக்ட் 2-3 இடத்துல திடீர்னு பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இவன் 70,000 விற்கிறானா அவன் 60,000 போட்டிருந்தான்ட்டு அங்க போயிடாதீங்க செல்லர் பேக்கா இருப்பான் முடிச்சு விட்டுருவான் யூஸ்டு போன் வந்துடும் அடுத்த சோகத்தை சொல்லிட்டா நோவா லான்ச்சருக்கு ஆமாங்க கண்ணீர் அஞ்சலி விட்டாங்க எல்லாருக்குமே பிடிச்ச லான்ச்சருங்க நிறைய பேர் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தாங்க இதுல நோவா லான்ச்சர் நான் வந்து 10 ரூபாய்க்கு ரொம்ப வாங்கினேங்க அது நான் இப்ப சொல்றது எப்படின்னா 2019 வாங்கினேன் நோவா லான்ச்சர் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு டைம் நமக்கு என்னதான் வந்து நிறைய இந்த ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்தாலும் கூட ஆண்ட்ராய்ட் 10ல நோவா லான்ச்சர்ல அதை தாண்டி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா Xiaomi போன்ல எல்லாம் டபுள் டாப் டு ஸ்லீப் இருக்காது கரெக்ட் இப்போ நான் நோவா லான்ச்சர் போட்டு டபுள் டாப் டு ஸ்லீப் வைக்கலாம் ஆனா கெஸ்டர்ஸ்லயே இருக்கும் நம்ம எப்படி சாம்சங் இந்த ரொட்டீன்ஸ்ல வரும் பாத்தீங்களா ஒன் ஹேண்ட் ஆபரேஷன் பிளஸ் அதெல்லாம் இவன் அப்பவே கொண்டு வந்திருந்தான் நீங்க வேற ப்ரோ இந்த Xiaomi போன்ல டபுள் டாப் டு ஸ்லீப் வராதுன்னு சொல்லி நோவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்தா அவனுங்க எப்போ வந்து MIUI 14 கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்து அந்த நேவிகேஷன் ஆமா 14ங்க ஏதோ வரும்போது நேவிகேஷன் பார ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் கடுப்பாயிருச்சு அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி லான்ச்சரே யூஸ் பண்ண முடியல சரியா சோ இருந்தாலும் இப்போ நோவா லான்ச்சரோட நிலைமை என்னன்னா இது உண்மைதான் ஏன்னா இப்போ சாம்சங்கோட ஓன் குட் லாக்கே வேற லெவல்ல இருக்கு நோவால போக மாட்டாங்க அப்புறம் இப்போ நான் நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணா எனக்கு இந்த ஃபீல் வராது கரெக்ட் இந்த அனிமேஷன்ல நான் இப்போ க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றேன் ஏன்னா இந்த நோவா லான்ச்சர் மோஸ்டா யூஸ் பண்றது OnePlus வச்சிருந்தவங்க யூஸ் பண்றாங்க சாம்சங் யூஸ் பண்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க நோவாவால கீப் அப் பண்ண முடியல அந்த ஸ்பீடு அது மட்டும் இல்ல ப்ரோ அது என்னன்னு பார்த்தா 2024ல தான் கடைசி அப்டேட் வந்துச்சா அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் ஆல்ரெடி ஃபயர்டா என்ன இருக்கு இது யாரோ ஓன் பண்றாங்க இந்த கம்பெனி யாரோ வாங்கிட்டாங்க அவங்க கீழ தான் இதோட ஃபவுண்டர் இருக்காரு எல்லாரும் அனுப்பி விட்டாங்க அவர் என்ன பண்ணிருக்காரு ஃபவுண்டர் இந்த நோவா லான்ச்சரை ஓபன் சோர்ஸா மாத்த முயற்சி பண்ணிருக்காரு ஓபன் சோர்ஸா மாத்துறதுக்காக லீகலா எல்லா விஷயங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாராம் இதை இப்ப ஓன் பண்றாங்களா ஒருத்தங்க அவங்க அதெல்லாம் வேணாம் நிறுத்திடுன்னு சொல்லிட்டாங்களா நிறுத்திடுன்னு சொன்னால அப்ப அவருக்கும் வேலை இல்ல அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்காரு இப்ப அவர் ஓபன் சோர்ஸும் பண்ணல அப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படியே ஹால்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இதுல வந்து பெரிய அளவுல growth எதுவும் இருக்காது போன வருஷம் தான் கடைசி அப்டேட்டே வந்திருக்கு அப்ப இந்த வருஷம் இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு அது ஆண்ட்ராய்ட்ல ஒர்க் ஆகுதோ ஒரு பக் இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆமா துப்புனா தொடச்சிக்கணும் அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து நோவா லான்ச்சரோட நிலைமை அப்புறம் இதுதான் நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தது சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் காணுமே அதுதான் எளவு எங்க இருந்தியா வரீங்க அதே மாதிரி இதுதான் இந்த பிக்சல் எடுத்த போட்டோ ரவா லட்டு சத்துருண்டை போட்டிருந்தேன் ஆனா நம்ம சத்துருண்டை ப்ராடக்ட் சாட் சூப்பர் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தேன் ஆனா இந்த போட்டோ செம்ம சூப்பரா இருந்தது நிஜமா எவ்வளவு கிளீன் இருந்துச்சு நான் என்ன நினைச்சதை பார்த்துட்டு ஐயோ நீ மார்க்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிதான் ஏன்னா இது பாருங்க அசிங்கமா இருக்கு வந்து சொறி பிடிச்ச இது பாருங்க நடுவுல எங்க ஒரு மலைலாம் வளர்ந்துருக்கு அது முடி வெட்டாம விட்டாங்க சத்துருண்டை ஏதோ வச்சு உருட்டி இருக்காங்க
அதே சமயம் நிறைய பேர் சூப்பர் போட்டோலாம் எடுத்தாங்க. இது வந்து கிளாஸ். அதாவது இது வந்து அந்த எப்படி பாருங்க ரெட்மோன்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, சூப்பரா பண்ணியிருந்தாரு இவரு நிறைய போட்டோஸ் போடுவாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. SMS ஆமா லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டாங்க வச்சிருக்காரு. நம்ம ஆளு பாருங்க கிருஷ்ணா 15 அல்ட்ரா. ஆமா இந்த போட்டோ என்ன சூப்பரா இருந்தது ப்ரோ. பிளட் மூன் அது அந்த லைட் ஒயிட் பிளஸ் அந்த ரெட்டோட சேர்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் போனதும் ஒயிட்டா மாறிடுச்சு. ஆமா அதான் எல்லாரும் போட்டுருந்தாங்க, நிறைய பேர் நிறைய போட்டோஸ் போட்டுருந்தாங்க. ரோஜர் வந்து கேமரா போட்டு குழந்தை கேனன்ல எடுத்துருந்தாருங்க. இது நிக்கான் ப்ரோ. ஆமா நிக்கான் P1000. அப்புறம் என்ன பண்ணிருக்கான் ரிமைனிங் பிக்சர்ஸ் பைனாகுலர்லாம் வச்சு கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்தாரு வேற லெவல்ல. இது வந்து நிக்கான் ப்ரோ. இந்த இது நிக்கானா, இதெல்லாம் வந்து சோனி A7 Alpha 3. இதுல அந்த ஸ்கை செம ப்ரோ, சூப்பரா இருக்குல. ஸ்டார்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெரியுதுன்ட்டு. கிளவுட்ஸும் சேர்ந்தே தெரியுது. கேமரா தான் ப்ரோ 100%. இதுல ஃபேக்கிங்கே இல்ல. ஆமா ஃபேக்கா ஏதாவது இருந்தா தான வரும். இல்லடா அப்படியே ராவா எடுப்படா. இதுதான் அந்த ஏர்டெல் பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தாங்க. இதுல எல்லாரும் வந்து புலம்பி இருந்தாங்க. நிறைய பேருக்கு 4G இல்ல டேட்டா காலி ஆயிருதுங்க, 1 ஹவர்ல காலி ஆயிருதுங்க டேட்டா, 2GB அப்படின்றாங்க. என்னையா இது அப்படின்னு போட்டுருந்தாங்க எல்லாம். ஸோ அதான் அதுக்கு நான் என்ன போட்டிருந்தேன்னா, அந்த லாட் ஆஃப் யூசர்ஸ் யாரெல்லாம் அந்த பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க எந்த ரீஜியனில் இருக்காங்க ப்ளஸ் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும்னு போட்டிருந்தேன். ஏன்னா நான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அப்சர்வ் பண்ணதை வச்சு தான் சொன்னேன். M series A series பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாம் லைட்டாக சூடானாலே தலைவன் வந்து 4Gக்கு போயிடலாம். இது சமல்ல. VLC பிளேயர் பிளேஸ் எனிதிங், இதுதான் வேற லெவல் மீம். தட் இஸ் ஒன் திங், எது போட்டாலும் பிளே ஆகும்னா VLC பிளேயர் தான். யாருன்னா நீ எந்த. அதே மாதிரி இன்னை வரைக்கும் OBSும் ஒரு நல்ல டூலு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பீக்ல இருக்கு. ஓப்பன் சோர்ஸ் டூலு இன்னை வரைக்கும் எல்லாருமே அடிக்டட் டு இட். அதான் இனிட்டு இது எப்படி வேற லெவல்ல. கேன்சருக்கு ஃப்ரீ வேக்சின் ரஷ்யா மாஸ் பண்றாங்க. பாரத் வேற ஒரு ட்வீட் போட்டுதான் என்னன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி சைனால இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களாம். ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து 150 இயர்ஸ் வரைக்கும் போயிடும். ஏன்னா மாடர்ன் மெடிசன் அந்த அளவுக்கு இருக்கு. அவங்கள வந்து உயிரோடய வச்சுக்க முடியுமா. 150 வருஷமாடா அப்படி இருந்தது எனக்கு. 150 வருஷம் இருந்து என்னடா பண்ண போறோம் அப்படிதான் இருக்கு. ஒரு அவங்களே வெறுத்து போயிடுவானு ஊருக்குள்ள நடக்கிறதுலாம் அப்படி இருக்குன்றீங்களா. ஸோ ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ அந்த பூட் லோடர் அன்லாக்கிங் வந்து முக்கியம் தானே ப்ரோ, 1% இருந்தாலும் அவங்களுக்கும் அது தேவை தானே ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. 100% அந்த 1% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நண்பர்களுக்கு தேவை, எனக்கும் தேவை தான். ஏன்னா ஒரு நண்பர்லாம் அழகாக ஒரு கான்டெக்ட் கொடுத்துருந்தாரு. 15 அல்ட்ராக்கு ஒரு அப்டேட் வருது ப்ரோ, அது நிப்பான் பெயிண்ட் மாதிரி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. ஸோ நியாயம் தான், தப்பு இல்லை. நான் நீங்க சொல்றது டவுன்கிரேட் பண்ணலாம். ஆனால் இப்போ என் கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வியே பிராண்ட் மேலே தான். ஆமாம், நான் வந்து இவ்வளவு தூரம் வாங்கியிருக்கேன், ஒன்னு நீ அப்டேட்டே தராத, இல்லாட்டி அப்டேட் தந்தா நல்லா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் சட்டையை பிடிச்சிட்டா நமக்கு பூட் லோடர் அன்லாக்கிங் வேலை மிச்சம். கரெக்ட். அவன் கொடுக்குற அப்டேட் நல்லா இருக்கணும்ன்றது தான் கோரிக்கை. ஆமா, நீ அப்டேட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்டேட் கொடுத்து நாசமா போன ஃபோன் தான் அதிகமா இருக்கு. ஆமா. ஸோ அதனால வந்து அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் முடிஞ்சா. இப்போ அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்போ பூட் லோடர் அன்லாக்கிங்கோட ஒர்க் கம்மியாகுது. எனக்கு புரியுது. பூட் லோடர் அன்லாக்கிங் அப்போ முக்கியமா எங்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல ஹார்ட்வேர் நல்ல டிவைஸ் வாங்கிடுறேன், அதோட லைஃப் சப்போர்ட் முடிஞ்சிருது. இப்போ எண்ட் ஆஃப் லைஃப் போனதுக்கு அப்புறமா அப்டேட்ஸ் வராது. ஸோ இப்போ நான் புது ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்ட்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். கரெக்ட் தான். பட் நான் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படிலாம் வந்து மக்களை வந்து இந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து சர்வீஸ் சென்டர்ல கூட எப்படி எக்ஸ்பிளைட் பண்றாங்க. சர்வீஸ் சென்டர் தான் அஃபிஷியல் கிடையாது, தேர்ட் பார்ட்டி கைஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைட் பண்ண வாய்ப்பு கிடைக்குது அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு விவரம் இருக்கும், எனக்கு விவரம் இருக்கும், கௌதம் ப்ரோக்கு விவரம் இருக்கும், நம்ம தப்பிச்சிருவோம். சில சமயங்களில் நம்ம கேங்ல இருக்கிற ஒரு சிலரே இதுக்கு விக்டிம் மாறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெக்ல அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. நோட்டீஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபோன் சூடாது, சரி ஓகே ஏதோ புது அப்டேட்டோ இல்லாட்டி வந்து ஃபோன் திடீர்னு இப்போ சூடாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு கூட போவாங்க. அது ஹேக் கூட இருக்கலாம். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கும் எனக்கும் பர்மிஷன் வேணும்னு வைங்க, நம்ம கிட்ட வந்து இதுக்குன்னு ஒரு பர்மிஷனுக்கான ஒரு NDA மாதிரி எதாவது கிடைச்சி அதுல நம்ம வந்து நான் தான் சோ அண்ட் சோ, நான் தான் ABC, நான் வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டேன், நான் என்னைக்குமே மாதிரி வாங்கி என்னைக்குமே என்னால பூட் லோடர் அன்லாக் ஆச்சுன்னா எந்த டிவைஸ்லயும் பிரச்சனை வராது, அப்படி பிரச்சனை வந்தா நான் பொறுப்பு. கரெக்ட். இப்படி வந்து எல்லாருமே அக்னாலஜ் பண்ணா அப்போ யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அப்படி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பூட் லோடர் அன்லாக்கிங் பெர்மிஷன் இருக்குன்னு வைங்க, அது செமையா இருக்கும்ல. இல்ல லைசென்ஸ் மாதிரி அது பூட் லோடிங் அன்லாக்கிங் லைசென்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போ சைட் லோடிங்கே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டெவ்வுக்கு அடிஷனல் லேயரும் அடிஷனல் என்வரான்மெண்ட்டும் அடிஷனல் பர்மிஷனும் கொடுக்கறதா வந்து இப்போ பேச்சு போயிட்டு இருக்கு. சைட் லோடிங் வந்து ஒரு டெவலப்பர்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு வந்து அது பக்கா ஒர்க் ஆகிறதுக்கு டெவலப்பர்ஸ் தான் இருந்து இவங்க கிட்ட நீங்க ட்ரஸ்டிஃபை வாங்கி இருந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும்.
ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில நம்ம மெயினாக பயப்படுது எதுக்கு தெரியுமா ப்ரோ? இப்போ இதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து கிராக் யூஸ் பண்ண முடியாது, எல்லாருமே மாட்டிக்குவாங்க. அதனால தான் நிறைய பேர் புலம்புனதுக்கு ரீசனே. பட் ஆனால் அவனே வெரிஃபை டெவலப்பராக இருந்தானா அவன் ஆப் விட்டானா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அதில் அதெல்லாம் விட முடியாது. இல்லை சொல்கிறேன் நான், அவன் ப்ராடக்ட் பண்ணுறவனா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், அஃபிஷியல் லைசன்ஸ் வாங்கி. கரெக்ட் ப்ரோ. இப்போ பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகுன்றது தானே மேட்ரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டெவலப்பர் மட்டும் தான், அதெல்லாம் விட மாட்டாங்க. அவ்வளோதான், டெவலப்பரால் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியுற பர்மிஷன் இருக்கும். உங்களாலே என்னாலே இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி மாட்டிப்போம். இப்போ இதுல ஹைலைட் என்னன்னா ப்ரோ, நினைச்சா நான் நிஜமா சொல்றேன், வேன்ஸ்டெல்லாம் என்ன பண்ணுவான்? எது ப்ரோ? எபிக் கேம்ஸ் பிளே ஸ்டோர்ல இல்லையே, அது இன்னமும் சைட் லோட் தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப அவன் வந்து கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டான் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ, ஆப்லி முடிச்சிட்டான் அவன். கரெக்ட். அது எதுக்கான கமிஷன் வாங்குறாங்க, சாகடிக்கிறாங்கன்னு சொல்றான். ஆனா இப்ப கூகுளும் ஆப்பிளும் கமிஷன் அநியாயத்துக்கு பண்ணதான் பிரச்சனை. ஆமா, இப்போ யாராவது ஏதாவது பொருள் வாங்குறாங்க 100 ரூபாய்க்கு, அதுல 5 ரூபா எடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது கூட எபிக் கேமுக்கு வலிச்சிருக்காது. 30 ரூபா எடுப்பேன் 40 ரூபா எடுக்க பண்ணும்போது 30 ரூபா நான் அண்ணன் எடுத்துக்குவேன். அப்படி நான் ராப்பகலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்படின்னு தோணும். நீ இப்போ கூகுளும் ஆப்பிள் என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆண்ட்ராய்டு iOS இல்லைன்னா நீ எங்க போய் ஆட்டுவேன்னு கேட்பாங்க. அவங்களோட தரப்புல இருந்து அவங்க அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் 15 வருஷம் 18 வருஷமா உட்காந்து நான் தேப்பேனா, நீ இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு நல்ல வளவலன்னு வையா அப்படி. இது வந்து அன்ஃபேர் பிரைசஸ்க்கு தான் கேஸே போட்டுருந்தான். அதுதான், நீ ஃபேர், நீ பிரைஸ் போடு, நான் தப்பு சொல்லல, பட் ஆனா ஃபேரா போடு, இஷ்டத்துக்கு போடாத அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ என்ன ஆயிடும்னா ப்ரோ, இப்போ சைட் லோடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே தூக்கப்பட்டுச்சுன்னா பாதிக்கப்பட போறது எபிக் கேம்ஸும் சேர்ந்து தான். ஆமா, சோ அப்போ அவன் வந்து கண்டிப்பா இவங்களை அப்ரோச் பண்ணுவான். ஏன்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் ப்ரோ, எபிக் கேம்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. கண்டிப்பா. இப்போ அட்லீஸ்ட் இவன் யார்கிட்ட அப்ரோச் பண்ணி சக்சஸ் ஆவான்னா கூகுள் கிட்ட சக்சஸ் ஆயிடும். கூகுள் கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி யாயோ நீ சைட் லோடு இந்த மாதிரி ஒரு மெத்தட் எடுத்துட்டு வர, ஓகே மக்களோட நலனுக்காக தான் பண்ற, எனக்கு வந்து நீ இப்போ ஸ்டோர்ல என்னதான் பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது ஒரு முடிவுக்கு வருவாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா இது வந்து 2 பேருக்குமே லாஸ். இப்போ எபிக் கேம் முறைச்சிக்கிட்டு வைங்களேன், கூகுளுக்கும் லாஸ் தான். கரெக்ட். அதே மாதிரி கூகுள் கிட்ட போய் முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் எபிக் கேமுக்கும் லாஸ் தான். ஆப்பிள் வந்து சில சமயங்களில் சில டெவலப் ஆக முடியாது. ஆமா, ஸோ அதனால இது வந்து 2 பேருமே வின் ஆகணும்னா மியூச்சுவலா பேசி தான் இது பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா இப்படிதான் வந்து ரியாலிட்டி இருக்கு. அண்ட் இந்த பூட் லோடர் அன்லாக்கிங்கும் சரி சைட் லோடிங்கும் சரி, நம்ம சில சமயங்கள்ல வந்து ஒரு சில ரெகுலரைசிங் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை கொடுத்து தான் நம்ம பண்ண முடியுது அப்படின்னு வரும்போது பொறுப்பா நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட்லாம் கிடையாது ப்ரோ, யாருனாலும் யூஸ் பண்ண முடிஞ்சா அதுக்கு என்ன மரியாதை அப்படி சொல்றேன். ஏன்னா அதனால பிரச்சனைகள் நிறைய ஆனதுனாலதான் வந்து இதை வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க. அதாவது நான் சொல்ல வர அந்த மரியாதையே பாதுகாப்பு சார்ந்த மரியாதை. ரைட்டுங்க. ஸோ அதான் நான் திரும்பியும் சொல்றேன், நான் வந்து பாருங்களேன், நான் உங்ககிட்ட முதல்ல சொல்றேன் 2010-11 டைம்ல நான் பூட் லோடர் அன்லாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே கஸ்டமர் சரியா இருக்கிறாரு அவரு. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா, இங்க ஏதோ நடக்குது. நான் அந்த பலவர மலை கதை தான் நான் சொன்னேன், குழந்தையில இருந்து போயிட்டு இருக்கேன். ஆமா, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது போயிருக்கேன், 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது போறேன். ஜென்டில்மேன் ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட் இதுதாங்கிறாங்க. அவர் குண்டடி பட்டுரும், ஆளாயில பறிச்சுட்டு இருப்பாரு, போலீஸ் சுட்டுருவாங்க, குண்டடி பட்டுரும். அப்பளம் வைக்கிற ஆட்டோல தப்பிச்சு கவுண்டமணியோட வருவாப்ல, ஒரு ரூம்குள்ள இருப்பாங்க. அது எங்கன்னா வருஷத்துல இந்த மலை மேலதான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அப்போ சின்ன வயசுல பார்த்த இடம் தான். அப்போ அவ்வளவு தூரம் போக முடிஞ்சது. நான் வந்து திரும்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மலை ஏறும்போது உள்ள அலோடு கிடையாது. கண்ட்ரோல் அந்த உள்ள வந்து கண்ட்ரோல் சென்டர் இப்போ போலீஸோட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேரிகேட் வச்சு உள்ள அலோடு இல்லை, பட் மலை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, மலையே யூஸ் பண்ண முடியாது, ஓடி போயிருந்துட்டாங்க. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த கான்டெக்ட் கொடுத்தேன். இப்போ பூட் லோடர் அன்லாக்கிங்கும் அதே மாதிரி தான். தேவையில்லாத எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கிறனால தான் பூட் லோடர் அன்லாக்கிங் நம்மள மாதிரி 4 பேர் வந்து சந்தோஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம், நிம்மதியா அந்த டிவைஸ்க்கு லைஃப் கொடுப்போம், புத்துணர்ச்சியா இருக்கும். அது ஒரு புது உயிர் தானே அதுக்கு. திரும்பி இன்னொரு 5 வருஷம் இப்போ போக்கோ F1லாம் எப்படி எல்லாருக்குமே இன்னுமே யூஸ் பண்றது, கஸ்டமர் நம்மளும் யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அது ஒரு நல்ல போன், வெல் கேப்பபிள் போன். இப்போ கூட 2025 கூட நல்லா இருக்குது அது. ஸோ இதை தான் நாங்கள் சொல்ல வந்தோமே தவிர வேற எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. அதுக்குள்ள எல்லாரும் வந்து நீங்க அகைன்ஸ்ட் பூட் லோடர் அன்லாக்கிங், அகைன்ஸ்ட் சைட் லோட். இதுல இன்னொன்று இருக்கு. இப்போ ஒரு வீடியோ பேசிட்டு இருக்கோம், ஒரு வீடியோல ஒரு டாபிக் பேசுறோம். இப்போ வந்து ஒரு வில்லனே இருந்தாலும் அந்த வில்லன் தரப்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நியாயம் இருக்கும். ஏன்னா அவன் ஏன்டா வில்லனா மாறினான்றது நமக்கு தெரியணும். ஒருத்தன் வந்து பை பர்த்டே கிரிமினல் அப்படின்னு இருக்கும், பார்ன் கிரிமினல்னு சொல்லுவாங்க. பிறந்ததுல இருந்தே அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா அந்த ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா என்ன பண்ணுவாங்க, அவரோட மைண்ட் செட்டே ஒரு டைப்பா இருக்கும். மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதியாவது பாதிக்கப்பட்டு கிரிமினலா மாறுவான். அப்ப அந்த இடத்துல என்ன, அந்த பாதிக்கப்படுற இடம் தான் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஜென்யூனான ஒரு பாயிண்டா இருக்கும். சே இவன் இப்படி பண்ணனாலதான் இப்படி மாறி இருக்கான்டா, சே முதல்ல அந்த 4 பேரை நம்ம அடிச்சிருக்கணும்டா, அவனால ஒரு பையன் பேர் ஒரு வில்லனா மாறிட்டான்னு சொல்லுவோம். இங்கான எப்படி தெரியுமா இருக்கு, 4 பேர் சாகிறத பார்த்தா தான் சந்தோஷப்படுவேங்கிறான் ஸ்பைடர்ல. அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொசைட்டிக்கு தேவையில்லாத ஆளு, சைக்காட்டிக்கு. இந்த மாதிரி பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்குங்கிற. நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன். அப்போ இதுல என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ பண்ணும்போது கூட ஒரு டாபிக் எடுத்து பேசும்போது
அந்த டாபிக்ல ஒரு வில்லனை பத்தி பேசுறோம்னா யார் அந்த வில்லனுக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன்னு வைங்க, எல்லாரும் டக்குன்னு நீங்க என்ன நினைச்சிட கூடாதுன்னா, யோ மனசாட்சியே இல்லாம வில்லன் என்ன பண்ணுவான், 4 பேரை கொல்லுவான், ஒரு 3 பேரை ரேப் பண்ணுவான், ஏதாவது கள்ள கடத்தல் இதுதான் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு சப்போர்ட்டா அவர் பேசுறாருன்னு நினைச்சிருவாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, ஒருத்தன் ஏன் வில்லனா மாறினான்றதுல இப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். ஒருத்தன் நிஜமாவே நல்லவனா தான் இருந்திருக்கான், 10-15 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருக்கான், அவனை யாரோ ஹராஸ் பண்ணிட்டாங்க, அவனை யாரோ ஹராஸ் பண்ணிட்டாங்க. ஹராஸ் பண்ணதுல இருந்து அவன் என்ன ஆயிட்டானா, யாரை பார்த்தாலும் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக பிசிக்கலா ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஒர்க் அவுட் பண்றான், எல்லாம் பண்றான்னு வைங்க, மிருகமா மாறுறான்னு வைங்களேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த இடத்துல எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு பாருங்க, நான் ஐடென்டிஃபை பண்றதுக்காக வில்லனை சப்போர்ட் பண்ணி நான் பேசிட்டு இருப்பேன். உடனே எல்லாரும் வந்துருவாங்க, இவரும் ஒரு வேலை வில்லனா இருப்பாரோ, இவரும் 4 இடத்துல போய் ரேப்புக்காரான்னு சுத்திட்டு இருப்பாரோ, இவங்களால முடிவுக்கு வந்துருவாங்களே, அதுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. கிருஷ்ணாவோட நான் பேசும்போது கிருஷ்ணா ஃபார் பேசுறான், நான் ஃபார் பேச வேண்டிய நிலைமை தான் எனக்கும். ஆனா அகெயின்ஸ்டா இருக்கிற டேட்டாவை நான் எடுத்து வைக்கிறேன். நானும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியாயமே இல்லையா, இல்ல அநியாயம், கூகுள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா பாதிக்கப்படுறவங்களை பத்தி யார் பேசுவா? கரெக்ட். அப்ப யாராவது அந்த டேட்டாவும் கொடுக்கணும்ல, அதுக்காக மட்டும் தான் டேட்டாவை கொடுத்தேன். இன்னைக்கும் கூட நான் பூட்லோட அன்லாக் பண்ணிட்டு தான் நான் சுத்திட்டு இருப்பேன். நாளைக்கும் நான் அதை பண்ணதான் செய்வேன். அதுக்கு பண்றதுக்கு சப்போஸ் ஏதாவது கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சாங்கன்னா அதை நான் சைன் பண்ணுவேன். அவ்வளவுதான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சரியா? இது வந்து கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆகக்கூடாது, கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆகக்கூடாது. இதுக்குள்ள ஒரு சில கண்டிஷன்ஸ் வரலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரலாம். ஆமா, அவ்வளவுதான். அது வெல்கம் ப்ரோ. மோட்டரோலால முன்னெல்லாம் வந்து பூட்லோட அன்லாக் பண்ணணும், என்ன பண்ணணும்னா, நான் வச்சிருக்க டிவைஸோட சீரியல் நம்பர் இருக்கும், பெரிய நம்பர் இருக்கும். அதாவது அந்த சீரியல் நம்பர்னா அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவனோட வெப்சைட்ல போய் பார்க்கணும், செக் பண்ணணும். ஏன்னா அது எல்லா தடவையும் எல்லாருக்குமே அந்த ஏடிபி கமெண்ட் ஞாபகம் இருக்காது, ஃபாஸ்ட்ஃபுட் கமெண்ட். அந்த ஃபாஸ்ட்ஃபுட் கமெண்ட் போட்டா அது வந்து ஒரு 64 கேரக்டரோ அது ஒரு கீ கொடுக்கும். அந்த 64 கேரக்டர் கீயை நான் காப்பி பண்ணிட்டு போய் கீ ஃபார்மட்ல வச்சு மோட்டரோலா வெப்சைட்ல போயிட்டு அந்த கீயை பிளேஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். ஒரு சாட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணா ஒரு ஆக்டிவ் சாட் வரும். அதுல பார்த்தா அன்லாக் கோடுன்னு வரும். இந்த அன்லாக் கோட் எடுத்துட்டு போயிட்டு நான் இப்போ வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுத்தேன்னா அந்த போன் அன்லாக் ஆகும். சூப்பர். சரியா? இப்படிதான் பூட்லோட் அன்லாக்கிங் இருந்தது மோட்டரோலால முன்னெல்லாம். இப்போ பூட்லோட் அன்லாக்கிங்லாம் எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, செல்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்படியும் இருந்தது. இது தான் யாரும் வேணா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணுவாரு. இப்போ வந்து தெருவில் இருக்கிற யாருனாலும் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஷாமில வந்து மீ அன்லாக் டூல் இருந்து, அன்லாக் டூல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணோம் ஷாமி. அப்போ வெரிஃபை ஆனாதான். அது மட்டும் இல்லாம ஷாமி அக்கௌண்ட் ஆல்ரெடி எப்படி வெரிஃபை ஆகுதுன்னா, இப்போ நான் அன்லாக் பண்ண போற போன்ல நம்மளோட ஷாமி அக்கௌண்ட் இருக்கணும். ஆமா, இருந்தா மட்டும் தான் அன்லாக் அலோவ் பண்ணும். நீங்க இது வரைக்கும் சைனே பண்ணலனா வராது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணானா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்காக ஒரு அக்கௌண்ட்டுக்கு 1 மாசத்துக்கு ஒரு அன்லாக், அப்புறம் என்ன பண்ணா வருஷத்துக்கு ஒரு அன்லாக். வருஷம் என்ன ஷாமி மேல பற்று இருக்குன்ட்டு மாசம் போனா வாங்குவேன், வருஷம் ஒண்ணு வாங்குவியா, ஒரு தடவைக்கு அன்லாக் பண்ண போதும் போ அப்படின்றான். ஆனா அதை யோசிச்சு பார்த்தா நமக்கு எப்படி இருக்குன்னா, பிராக்டிகலா உண்மை தானே. ஒருத்தன் ஒரு போன் வாங்கலாம், நம்மளே 3 வருஷம் யூஸ் பண்றதுக்கு வழி என்னன்னு பாத்துட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தன் ஒரு போன் வாங்கினா 1 வருஷத்துக்கு ஒரு அன்லாக் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, இதுல ஒன்றும் கிரைம் இருக்க மாதிரி தெரியலன்னு தோணும். இதுக்கு ஒரு 10 பேர் கூச்சிட்டு வந்தாங்க, எப்படியான்னு இப்படி பண்ணலாம். நாங்க வந்து சர்வீஸ் சென்டர் போகும்போது லாக் பண்ணிட்டு கொடுப்போம், அப்புறம் அன்லாக் பண்ண முடியாது, திரும்ப 1 இயர் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அது மட்டும் வந்தாங்க. இது இந்த மாதிரி ஜென்யூன் காசுக்கு வரவங்கள தாண்டி சைனால போன் விற்கிறவங்க கிளம்பி வந்துருவான். அவனும் யூசர் மாதிரி வருவான். சார் என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா அவன் தான் இவ்வளவு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பூட்லோட் அன்லாக் பண்ணிட்டு குளோபல் ரம் ஃபிளாஷ் பண்ணிட்டு சைனால வந்து 60,000 வாங்கிட்டு இந்தியால 1 லட்சம் ரூபாய்க்கு. ஆமா, அந்த மாதிரி சைனா போன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆகுது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நம்மள கூகுள் சர்வீஸ் எல்லாமே ஒர்க் ஆஃப் பண்ண வச்சிருவாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வந்து நீங்களா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீங்களா வந்து கடிச்சு வைக்காதீங்க, வேற எதுவும் கிடையாது. ரைட்டா? ஆக மொத்தம் இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.